ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரன்ச்சியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. வீட்ல அரிசி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரன்ச்சியான இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வச்சிருக்கேங்க. 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் ஆட் பண்ணிருக்கேங்க. இடியாப்ப மாவு இல்லைன்னா நார்மலான அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு சேர்த்திருக்கேன். அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேன் எந்த கப்ல அரிசி மாவு அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம செய்ய போற ஸ்நாக் நல்ல கிறிஸ்பியா வரக்காக நெய் சேர்த்துருக்கோம். நெய்க்கு பதிலா நீங்க பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அடுப்புல வச்சு மீடியமான ஹீட்ல நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்க, தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் இதோடவே நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. நறுக்கில கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதை அப்படியே கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கலாங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம ரெடி பண்ணிருக்கிற அரிசி மாவு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இதை நான் அப்படியே அந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேங்க. நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டா இருக்க கூடாது. அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் அதிகமா குடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியான மாவா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி மாவு நல்லா டைட்டா பிசையுமோ அதை விடவே நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சுட்டேன். கொஞ்சமா மட்டும் மாவு நான் வெளியே எடுத்துக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் மாவு எவ்வளவு டைட்டா இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டா இருக்க கூடாது. இப்ப நம்ம பிரிச்ச மாவை தனியா கட்டிங் போர்டுக்கு மாத்திக்கிறேன். நல்லா உருட்டிட்டு தேவையான அளவுக்கு அரிசி மாவு தூவி விட்டு தேய்ச்சிக்கலாம். மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிடணுங்க. இல்லைன்னா மாவு ரொம்ப ட்ரையான மாதிரி வறண்டு போயிடும். இப்ப இந்த மாதிரி அரிசி மாவு தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே போல தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி விட கொஞ்சம் சன்னமாவே தேய்ச்சிக்கலாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நான் ஒரு முக்கோண ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கைக்கு வந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி பீஸா கட்டரோ வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேங்க. சைட்ல அன்ஈவனா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகா கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த திக்னஸ்க்கு நீங்க தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ஸ்நாக் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பீஸா நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப் மாதிரி கட் பண்ணிருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணி தட்டுல எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்ப எல்லா மாவையும் இது மாதிரியே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கு. இப்ப நம்மளோட ஸ்நாக்கை சேர்த்துக்கலாம். ஒண்ணு போட்டு பாக்குறேன். நம்ம போட்டோம்னா பொரிஞ்சு மேல வரணுங்க. அந்த அளவுக்கு சூடா இருக்கணும் ஆயில. இப்ப நல்லா பொரிஞ்சு மேல வந்துருச்சு. நமக்கு மீதி இருக்கிற ஸ்நாக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மெதுவா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். உடனே கலந்து விடாம ஒரு செகண்ட் கழிச்சு மெதுவா இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்துக்கலாம். ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். சாப்பிட செம்ம கிறிஸ்பியா இருக்கும். அவ்வளவுதான். மீதி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க ஒன்னொன்னா போடுற கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி பிளேட்டை தூக்கி வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி உதுத்து விட்டீங்கன்னா அழகா நம்மளுக்கு ஷேப் கலையாம விழுகும். இதே போலவே நான் பேலன்ஸ் இருந்ததையும் நான் வறுத்து எடுத்துட்டேங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரைஸ் ஃபிளவர் ஸ்நாக் சூப்பரா ரெடிங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்ல சாப்பிட்றதுங்கும் போது அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டீ டைம்க்கு சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லீவ்ல இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.